இந்த வாட்டி அதிகமான ஓட் பர்சன்டேஜ் போல இருக்கு. தாவேக்காக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க அமைச்சரவை பட்டியெல்லாம் கூட ரெடி பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. கனவுல ஒண்ணு அதெல்லாம் செய்யலாம், நிஜத்துல வராது. அங்க இருக்கிற ஆட்கள் அது மாதிரி சுத்தி இருக்கிறவங்க. அதனால எல்லாமே சாதாரணமா நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று கலை, கலாச்சாரம், இலக்கணம் எல்லாம் இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆராவும் என்டிஆராவும் ஆகிவிட முடியாது. இந்த தேர்தலில வாக்குகள் சில சதவீதம் எடுப்பார்கள். குறிப்பாக கால்குலேஷன் அண்ட் அரித்தமெட்டிக். நீங்க கூட்டல், கழித்தல், மக்களுடைய மனநிலை, கட்சி வாரியாக உள்ள வாக்கெடுப்பு, ஓட்டு வங்கி, இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். குறைந்தபட்சம் 40 விழுக்காடுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வாக்கு வங்கி இருக்கிறது. நான் சொல்றது 50ன்னு மிகப்படுத்தி சொல்லல. 42.65ன்னு ஒரு கணக்கு வந்துச்சு. எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ், சர்வே ரிப்போர்ட் எல்லாம். நான் அப்படிலாம் சொல்லலை. இந்த கணக்கு தேமுதிக சேர்வதற்கு முன்பும் திரு ஓபிஎஸ் சேர்வதற்கு முன்பும் சில இயக்கங்கள், கட்சிகள், அது இஸ்லாமிய இயக்கங்கள் ஆகட்டும், சமூக கட்டமைப்பு உள்ள இயக்கங்கள் சேர்வதற்கு முன்பு இதெல்லாம் 1%, 1/2%, 4-5% இன்னும் பலம் கூடியிருக்கு. நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒஸ்ட் கம் ஒஸ்ட் என்று சொல்லுவார்கள். 40 விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கியை கொண்ட கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த 40 விழுக்காடை தொடும் அளவிற்கு எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குன்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி யாருமே கிடையாது. இன்னைக்கு 90 விழுக்காடு தேர்தல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஒருவேளை எஸ்ஐஆர் இல்லாத இருந்தா 71 விழுக்காடுல இருந்து 75 விழுக்காடு தான் நடந்திருக்கும். இதுவும் ஒரு கால்குலேஷன், அரித்தமெட்டிக் தான். இதை புரிபவர்களுக்கு புரியும். புரியாதவர்கள் ஒரு மாயையில வருகிறார்கள். மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். மீண்டும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார் என்று தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு 4ஆம் தேதி வாசிக்கப்படும். எத்தனை தொகுதியில வெற்றி வாய்ப்பு? எனக்கு தெரிஞ்சு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சில மேதாவிகள், சில ராமானுஜர்கள், புலிகள் கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் 200 தொகுதிகளுக்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இதை சிம்பிள் அரித்தமெட்டிக், சிம்பிள் கால்குலேஷன். எங்களுடைய கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 40 விழுக்காடுக்கு மேல் வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த வாக்கு வங்கி ஏதாவது ஒரு கட்சி பெற முடியுமா? இதுதான் சிம்பிள் கால்குலேஷன்.